தமிழகத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் தற்போது வெளியாகி இருக்குங்க. அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விதிமுறைகள் எதற்காக அமல்படுத்த போகுது, இதனால தமிழகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம நிச்சயமா இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்பங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது சிலிண்டர் விலை, டோல் கட்டணம், வங்கி சேவைகளில் வரவிருக்கும் மாற்றங்கள், இது அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா புதிய விதிமுறைகள் தற்போது வெளியாகி இருக்குங்க. தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை சொல்லி இருந்தாங்க. இந்த வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கண்டிப்பா கொடுத்திருக்கார். ஸோ அதில் இந்த ஜூன் 1ஆம் தேதியில இருந்து இந்த சிலிண்டர் விலையில பார்த்தீங்கன்னா புதிய விதிமுறை வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்குங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவலாக கண்டிப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டோல் கட்டணம் உயர்வாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. வங்கி சேவைகளில் வரவிருக்கும் மாற்றங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த கட்ட முடிவாக இந்த மாற்றங்கள் அனைத்துமே தற்போது வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ என்னதான் சொல்லியிருக்காங்க, இந்த தமிழக அரசு அடுத்த கட்ட முடிவாக என்ன விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க கண்டிப்பா நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களின் விலை திருத்தம் மற்றும் நிதி சார்ந்த விதிகளில் மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தால் மக்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பு ஏற்படாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் நாட்டின் பொதுமக்களின் தினசரி பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய வகையிலான சில முக்கிய விதிமுறை மாற்றங்கள் மற்றும் விலை திருத்தங்கள் அமலுக்கு வர உள்ளதாகவே ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த விஷயம் மக்களுக்கு அதிர்ச்சியூட்ட வகையில ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய குடும்பங்களுக்கு இந்த விஷயம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் கண்டிப்பா இருக்கலாங்க. அதாவது அடுத்த கட்ட முடிவாக என்ன விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயுவில் பார்த்தீங்கன்னா விலை திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில நிலவக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலையை கணக்கில் கொண்டு மாதத்தின் முதல் நாளில் புதிய விலை பட்டியலை வெளியிடுகின்றன அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. கடந்த மே 1ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டுக்கான அதாவது 19 கிலோ சிலிண்டர் விலை கணிசமாக உயர்த்தப்பட்டு இருந்தது. அதாவது சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த நேரத்தில் கண்டிப்பா வந்திருக்குங்க. ஸோ இந்த தட்டுப்பாடு காரணமாக இந்த மாதிரி விலை உயர்ந்திருப்பதாகவே நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஆனால் ஜூன் 1ஆம் தேதி அன்று வணிக மற்றும் வீட்டு உபயோக அதாவது 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களின் விலையில புதிய திருத்தங்கள் செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி மற்றும் வீடுகளுக்கு குழாய் மூலம் விநியோகப்படும் பிஎன்ஜி எரிவாயு விலைகளும் மாற்றியமைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிவாயு விநியோக உள்கட்டமைப்பு வசதி உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர்கள் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பில் இருந்து பிஎன்ஜி இணைப்புக்கு மாறுவதற்கான காலக்கெடுவும் இதனுடன் தீவிரப்படுத்தப்பட உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வங்கி வட்டி விகிதங்கள் மற்றும் ஏடிஎம் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. அதாவது ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் மற்றும் கடன் கொள்ளை ஆய்வு கூட்டங்களில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாட்டின் முன்னணி பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் தங்களது சேவைகளுக்கான கட்டணங்களை மாற்றியமைக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. ஜூன் மாத தொடக்கத்தில் சில முன்னணி வங்கிகள் தங்களது நிலையான வைப்பு நிதி மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவே ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது சேவிங் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பா வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான இலவச வரம்பிற்கு பிந்தைய கூடுதல் கட்டணங்கள் மற்றும் வங்கிகளில் இருந்து அனுப்பப்படும் SMS இந்த அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா விழிப்பூட்டல்களுக்கான சேவை வரி கட்டணங்களை சில வங்கிகள் உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவே ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த ஏடிஎம் பரிவர்த்தனைக்கு
சில கட்டணங்கள் உயர்த்துவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய SMS கூட நிறைய கட்டணங்கள் வசூல் செய்யப்படுவதாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வங்கி சார்ந்த ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாற்றங்கள் அனைத்துமே மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியூற்ற மாற்றமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கலாம். அதாவது ஒரு மாற்றம் வந்தால் பரவாயில்ல, இத்தனை விஷயத்தில் இத்தனை மாற்றங்கள் இத்தனை விஷயங்கள் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சூரிய சக்தி திட்டங்களில் புதிய ALMM விதி மாற்றியமைப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்ப விதிகளை நடைமுறைப்படுத்துகிறது. சூரிய திட்டங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட மாடல்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் பட்டியலில் 2ஆம் கட்ட விதிகளை நீட்டிக்கப் போவதில்லை என அரசு தெளிவுபடுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதில் சுங்கச்சாவடி கட்டணங்கள் ரீதியாக என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்தமாக 60 சுங்கச்சாவடி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஜூன் 1ஆம் தேதி முதல் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் வாகனங்களுக்கான கட்டணம், மாதாந்திர பயணத்திற்கான பாஸ் கட்டணம் உயர்த்தப்பட இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் மத்திய அரசின் BM சூரிய கார் போன்ற மானியத்துடன் கூடிய சோலார் திட்டங்களின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட உள்நாட்டு தர வரிசை பட்டியலின்படி உள்ள சோலார் செல்கள் மற்றும் இன்வெர்ட்டர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டுங்க. தவறும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பயனாளிகளுக்கு அரசு வழங்கும் மானிய தொகையை பெறுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த மாற்றங்கள் குறித்த துல்லியமான புதிய கட்டண விகிதங்கள் மற்றும் வங்கிகளின் தனிநபர் வழிகாட்டுதல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி காலை அதிகாரப்பூர்வமாக அந்தந்த நிறுவனங்களால் தனித்தனியே அறிவிக்கப்படுவதாக ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இந்த மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக கண்டிப்பாக இருக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த மாற்றம் ஜூன் 1ஆம் தேதி அமலுக்கு வந்தாலும் சரி, நடைமுறைக்கு வந்தாலும் சரி, நிறைய மக்கள் இதனால் பாதிப்பு அடைவாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் இந்த இடத்துல சொல்லலாங்க. அதாவது ஒரு சில குடும்பங்களுக்கு இந்த கட்டண உயர்வு ஒரு சாதாரண விஷயமாக கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் நிறைய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியான தகவலாக மட்டுமே இருக்க போகுது. ஸோ இதனால் ஜூன் 1ஆம் தேதி தமிழகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல நம்ம புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.